The selectable text. ஸோ இந்த விஜெட்ல நம்ம என்ன பண்றோம்னா, இது ஆல்ரெடி நம்ம வந்து செலக்டட் அப்படின்னு சொல்லிட்டு ஆல்ரெடி நம்ம பார்த்திருப்போம். சஜஷன்ல உங்களுக்கு காமிக்கும். ஸோ இதுல என்ன விஜெட்லாம் எக்ஸ்ட்ரா யூஸ் பண்ண போறோம்னா, சஜஷன் விஜெட்லாம் யூஸ் பண்ணுவோம். நெக்ஸ்ட் ஒன் வந்து queries வந்து கொஞ்சம் யூஸ் பண்ற மாதிரி இருக்கும். இது கொஞ்சம் லாங்கா தான் இருக்கும். பட் வந்து இது ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கும். ஏன்னா நெறைய ப்ராப்பர்ட்டி அப்ளிகேஷன்ல இது வந்து கண்டிப்பா உங்களுக்கு ஹெல்ப் பண்ணும். ஸோ இந்த செலக்டபிள் டெக்ஸ்ட் ஃபார் எக்ஸாம்பிள் எடுத்தீங்கன்னா, நீங்க நார்மலா வந்து கூகுள்ன்னு வச்சுக்கோங்க. அதுதான் உங்களோட பிளாட்ஃபார்ம் இப்ப கிரியேட் பண்ணது. ஸோ நீங்க சர்ச் பாக்ஸ்லாம் இருக்கு. ஸோ அதுல போய் நீங்க கிளிக் பண்ணிட்டு ஆப்பிள் ஏன்னு டைப் பண்ணீங்கன்னா, உங்களுக்கு சஜஷன்ல ஆப்பிள் காமிக்கும். நீங்க ஆப்பிள் வந்து கிளிக் பண்ணிட்டீங்கன்னா, ஆப்பிள் விசிபிள் ஆகும். ஸோ அத உங்களால வந்து டெலீட்டும் பண்ணிக்க முடியும். மறுபடியும் உங்களால வந்து ஸ்டோரும் பண்ண முடியும். ஸோ சஜஷன்ல காமிக்குதுல, அதுதான் வந்து குவெரீஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ இது எப்படி கிரியேட் பண்ணலாம்னு சொல்லிட்டு இப்ப பார்க்கலாம். ஸோ ஃபர்ஸ்ட் இன்சைட் த பாடி சென்டர்ல நான் இப்போ என்ன டிக்ளேர் பண்றேன்னா, ஒரு பில்டர் வந்து யூஸ் பண்றேன். ஸோ இது எல்லாமே எலிவேட்டட் பட்டனா இருக்கும். அந்த பட்டன் வந்து எனக்கு என்னவா இருக்குன்னா, ஒரு ஐகான் வந்து ஃப்ளோ பண்ற மாரி இருக்கும். ஸோ பேசிக்கா இது என்ன ஐகான் வந்து ஸ்டைல் ஃபார்ம்ல இருக்கும். எனக்கு பேக்ரவுண்ட் கலரும் அண்ட் சைஸும் வந்து இண்டிகேட் ஆயிருக்கும். நெக்ஸ்ட் ஃபாலோ தட் அந்த அந்த ஐகான் வந்து எனக்கு ஆன் பிரஸ் ஒர்க் நடக்கணும். ஸோ இது என்ன ஆப்ஷன்னா, ஷோ சர்ச் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஐகான்ஸ் நான் வந்து பண்றேன். ஸோ டெலிகேட் கஸ்டம் சர்ச் டெலிகேட் அப்படின்னு சொல்றேன். ஸோ இந்த டெலிகேட் என்ன பண்ணும்னா, இப்போ நீங்க ஏதோ ஒரு சர்ச் பண்றீங்களா, அந்த ஐகானை வந்து விசிபிளா உங்களுக்கு யூஐ மூலியமா காமிக்கும். உங்களுக்கு வந்து பார்க்க முடியும். ஸோ அதுல நம்மளால வந்து கஸ்டமைஸ் பண்ணிக்கலாம். ஸோ நம்ம சர்ச்சும் பண்ணிக்க முடியும். ஸோ கஸ்டமைஸ்னா என்னன்னா, சர்ச் பண்ணிக்கலாம், டெலீட் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி ப்ராப்பர்ட்டீஸ் தான் கஸ்டம் சர்ச் டெலிகேட் சொல்லுவாங்க. ஸோ ஃபாலோயிங் தட் இப்போ நம்ம ஒரு ஐகான் வந்து கிரியேட் பண்ண மாதிரி கிரியேட் பண்ணியாச்சு. நெக்ஸ்ட் என்ன பண்றோம்னா, அந்த ஐகான் என்னன்னா சர்ச் ஐகான் சொல்லிட்டு நான் கொடுக்குறேன். ஸோ அதோட இது சர்ச் அப்படின்னு சொல்லிட்டு நான் கொடுக்குறேன். ஸோ இங்க கஸ்டம் சர்ச் அப்படின்னு டெலிகேட்ன்னு சொல்லி கொடுத்து வேரியபிள் டிக்ளேர் பண்ணியிருக்கீங்க. ஸோ இது எல்லாமே ஒரு பேசிக்கான ஸ்ட்ரக்சர். ஸோ இன்சைட் திஸ் கஸ்டம் சர்ச் நீங்க கொடுத்துட்டீங்க. கஸ்டம் சர்ச்க்குள்ள நீங்க போய் சர்ச் பண்ணா சில திங்ஸ் வந்து உங்களுக்கு டிஸ்ப்ளே ஆகணும். அதுக்காக நம்ம கஸ்டம் சர்ச் டெலிகேட்கான கிளாஸஸ் டிஃபைன் பண்ணோம். ஸோ இப்போ என்ன பண்றேன்னா, இதுக்கு கஸ்டம் சர்ச் டெலிகேட்கான லிஸ்ட் வந்து நான் இப்போ கிளாஸஸ் வந்து டிஃபைன் பண்ணியாச்சு. இதுல என்ன வேரியபிள் இருக்குன்னா, சர்ச் டெர்ம்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு நான் குடுக்குறேன். இப்போ லிஸ்ட் ஆஃப் ஐட்டம்ஸ் வந்து நான் குடுக்குறேன். இந்த ஐட்டம்ஸ் வந்து நான் சர்ச் பண்ண உடனே எனக்கு விசிபிள் ஆகணும்ப்பா அப்படின்னு சொல்லிட்டு நான் வந்து சொல்றேன். ஸோ அதுக்காக நான் சம் ஃப்ரூட்ஸ் நேம்ஸ் எடுத்திருக்கேன். ஆப்பிள், பனானா, வாட்டர்மெலன், ஆரஞ்ச் சொல்லிட்டு எடுத்திருக்கேன். ஸோ இது வந்து நான் சர்ச் பட்டன் கிளிக் பண்ணும்போதே எனக்கு விசிபிள் ஆகணும். இன் கேஸ் விசிபிள்லாம் ஆயிடும். உங்களுக்கு கண்டிப்பா ஆயிடும். ஸோ இப்போ நான் வந்து ஆப்பிள் அப்படின்னு சொல்லிட்டு ட்ரை பண்றேன்னு வச்சுக்கோங்க. ஏன்னு குடுத்தா எனக்கு ஏல இருக்க வேர்ட்ஸ்லாம் வரணும். ஸோ எஸ்ன்னு குடுத்தா எஸ்ல இருக்க வேர்ட்ஸ்லாம் வரணும். ஸோ இந்த மாரி ப்ராப்பர்ட்டிக்காக நம்ம இன்னும் கொஞ்சம் குவெரீஸ் வந்து அலோகேட் பண்ண போறோம். ஸோ அதுக்கு என்ன பண்ண போறோம்னா, நான் இந்த பில்டர்ல வந்து இந்த பில்டர்ல வந்து பில்டர் ஆக்ஷன் அப்படின்னு சொல்லிட்டு குடுக்குறேன். ஸோ இந்த பில்டர் ஆக்ஷன் வந்து என்ன பண்ணும்னா, நம்மளுக்கு ஒரு செட் ஆஃப் ரிசல்ட்ஸ் வந்து ப்ரொவைட் பண்ற மாரி இருக்கும். ஸோ இதுல ஃபர்ஸ்ட் நான் என்ன பண்றேன்னா, ஐகான் வந்து குடுக்குறேன். ஸோ ஃபர்ஸ்ட் நம்ம சர்ச்சோட ஐகான் குடுத்துட்டோம். அந்த ஆப்போட சர்ச்சிங் பாக்ஸ்க்குள்ள இமேஜின் பண்ணுங்க. இதுதான் உங்களோட சர்ச் பாக்ஸ்ன்னு வச்சுக்கோங்க. இங்க சர்ச் இருக்கு. இதுல நம்மளுக்கு வேண்டிய ஐகான்ஸ் வந்து நம்ம ஃப்ளோ பண்ணிக்க முடியும். ஸோ நான் கிளியர் ஐகான் குடுக்குறேன். ஏன்னா எனக்கு இப்போ ஒரு இப்போ வாட்டர்மெலன் நான் டைப் பண்ணிட்டு சர்ச் பண்ணிட்டேன்னா, எனக்கு அத கிளியர் பண்ணணும். அதுக்கு நான் சும்மா கர்சர் எடுத்துட்டு போயிட்டு கிளியர் பண்ணிட்டு இருக்க முடியாது. அது கிளியர் வந்து கிராஸ் சிம்பல் இருந்துச்சுன்னா என்னால கிளியர் பண்ண முடியும். ஸோ இதுதான் கிளியரோட ஆப்ஷன்ஸ். ஸோ இது என்ன பண்ணனா, நத்திங் எதுவும் எந்த குவரியும் உங்களுக்கு வந்து ரிலேட் ஆகாது. நல் ப்ராப்பர்ட்டி கொண்டு இருக்கும். நீங்க டைப் பண்ணா மட்டும் தான் டைப் ஆகும். ஸோ அதுக்கான குவரி இதுதான். ஸோ இப்போ வந்து நம்ம வந்து கிளியருக்கானது வந்து சர்ச் பண்ணியாச்சு. இப்போ நீங்க குடுத்துட்டீங்கன்னு வச்சுங்களேன், அதுல எதுவுமே விசிபிள் ஆகாது. காலியா இருக்கும். அந்த குவரிக்காக தான் நான் இது வந்து மென்ஷன் பண்ணியிருக்கேன். ஸோ இப்போ நம்ம சர்ச் வந்து கிரியேட் பண்ணியாச்சு. கிளியர் குடுத்தா அது வந்து கிளியர் ஆயிடணும்னு குடுத்தாச்சு. நான் சர்ச் பண்ணா இந்த ஐட்டம்லாம் வரணும் அப்படின்னு சொல்லிட்டு குடுத்தாச்சு. இப்போ 3 அப்ளிகேஷன் முடிச்சாச்சு. இப்போ நெக்ஸ்ட் நம்ம என்ன பண்ணணும்னா, இப்போ நான் குடுக்குற ப்ராப்பர்ட்டி வந்து விசிபிள் ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஒரு கண்டிஷன் வச்சிருக்கோம். அந்த கண்டிஷனுக்காக குவரி இப்போ பில்ட் பண்ண போறோம். ஸோ இதுல என்ன குடுத்துருக்குன்னா, பில்ட் லீடிங் அப்படின்னு சொல்லிட்டு குடுத்துருக்கேன். ஸோ இப்போ பில்ட் லீடிங்ல என்ன பண்ண போதுன்னா, எனக்கு ஒரு ஐகான் வந்து இருக்கணும். ஸோ இந்த ஆக்ஷன் என்னதுன்னா,
நமக்கு கடைசியா ஃப்ளோ ஆகும். லீடிங் வந்து ஃப்ரண்ட்ல ஃப்ளோ ஆகும். ஸோ இதுலயே தெரியும் நம்ம 2 ஐகான் வந்து ஃப்ளோ பண்றோம். ஸோ இந்த ஏரோ ஐகான் என்ன பண்ணும்னா, எனக்கு ஃபர்ஸ்ட் பேஜுக்கு போணும் அப்படின்னு சொல்லிட்டு நான் வந்து ஒரு ஏரோ ஐகான் குடுக்குறேன். ஸோ இது வந்து என்னன்னா, நல் ப்ராப்பர்ட்டி கொண்டு இருக்கும். எதுவுமே உங்களுக்கு பிரிண்ட் ஆகாது. நேரா உங்களுக்கு எந்த பேஜ் நீங்க கொண்டு போறேன்னு சொல்றீங்களோ, அங்கேயே எடுத்துட்டு போய் நேவிகேட் ஆயிடும். ஸோ இப்போ பேசிக்கா நம்ம 2 கிரியேட் பண்ணியாச்சு. இப்போ நம்ம ரிசல்ட் பேஜ் கிரியேட் பண்ண போறோம். நம்ம டைப் பண்ணா ஒரு ரிசல்ட் வரும். ஸோ இது மேத் குவெரி அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ இந்த மேத் குவெரி வந்து என்னன்னா, ஆ ஒரு ஒரு கரண்ட் குவெரி நீங்க குடுக்குறீங்கன்னா, அது வந்து மேட்ச் ஆச்சா? அப்படின்னு சொல்லிட்டு செக் பண்ற டிசிஷன் எடுக்கும். ஸோ இதுக்கு சர்டைன் லிஸ்ட் வந்து நான் ப்ரொவைட் பண்றேன். ஸோ இந்த லிஸ்ட்டுக்குள்ள என்ன குடுக்குறேன்னா, ஒரு கண்டிஷன் குடுக்குறேன். நான் குடுத்த வேரியபிள் அந்த ஃப்ரூட் வந்து சர்ச் ஐட்டம்ல இருக்கணும். அப்படி இருந்துச்சுன்னா, அது லோயர் கேஸ் நம்ம ஆல்ரெடி நம்ம குடுத்துருப்போம். ஸோ இருந்துச்சுன்னா, எனக்கு விசிபிள் ஆச்சுன்னா, அது வந்து எனக்கு பிரிண்ட் ஆகணும். இல்லைன்னா, இது வந்து என்னதுன்னா, ஒரு லூப் கண்டிஷன் ஞாபகம் வச்சுக்கோங்க. ஒரு லூப் கண்டிஷன் மூலியமா உங்களுக்கு இந்த மேத் query வந்து ரன் ஆயிட்டே இருக்கும். இப்போ நீங்க வந்து ஏதாவது ஒண்ணு வந்து வேரியபிள் குடுத்து நீங்க சம்வேர் இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு செக் பண்றீங்க. அப்படி செக் பண்ணீங்கன்னா, அந்த லோயர் கேஸ் வேரியபிள் மூலியமா உங்களுக்கு அந்த ஃப்ரூட் கண்டிஷன் வந்து விசிபிள் ஆகும். கரண்ட் queries மூலமா விசிபிள் ஆகும். அப்ப நீங்க வந்து கிளிக் பண்ணீங்கன்னா, அது வந்து விசிபிள் ஆகும். இதுதான் இந்த கண்டிஷனோட இந்த கண்டிஷன். ஸோ ஃபாலோ தட் நான் என்ன பண்றேன்னா, இந்த கண்டிஷன் குடுத்தீங்கன்னா, அந்த ஃப்ரூட் வந்து எனக்கு டிஸ்ப்ளே ஆகும். ஸோ டிஸ்ப்ளே ஆகும். நெக்ஸ்ட் என்ன பண்றேன்னா, நான் வந்து லிஸ்ட் வியூவர் அப்படின்னு சொல்லிட்டு குடுக்குறேன். ஸோ இந்த லிஸ்ட் வியூவர் என்ன டைனமிக்கலா ஒரு லிஸ்ட் வந்து உங்களுக்கு ப்ரொவைட் பண்ணும் ஒரு விட்ஜெட்ல. அது வந்து மேட்ச் query அப்படின்னு சொல்லிட்டு ஒரு லென்த் இருக்கும். ஸோ இந்த ஐட்டம்ஸ்லாம் என்ன பண்ணுவா, கரண்ட் queryய வந்து சர்ச் பண்ணி அந்த டெர்ம் வழியா டிஸ்ப்ளே பண்றதுக்காக உங்களுக்கு ஹெல்ப் ஆகும். ஸோ இது கொஞ்சம் கஷ்டமா இருக்கும். அவுட்புட் வரும்போது இதுதான் இப்படி ஒர்க் ஆகுதுன்னு சொல்லிட்டு உங்களுக்கு டைரக்ட்டா புரியும். ஸோ வந்து ப்ரோகிராம் அப்படியே கொஞ்சம் பார்த்துட்டே வந்துரலாம். நெக்ஸ்ட் ஃபாலோட் பை ஐட்டம் பில்டர் நான் வந்து குடுக்குறேன். ஸோ இந்த ஐட்டம் பில்டர் என்ன குடுக்கும்னா, 2 ப்ராப்பர்ட்டி கொண்டிருக்க பாராமீட்டர்ஸ். ஒண்ணு கான்டெக்ஸ்ட், ஒண்ணு வந்து இண்டெக்ஸ். இது நம்மளுக்கு தெரியும். ஒண்ணு டெக்ஸ்ட்க்காகவும், ஒரு வந்து இன்டிஜர்க்காக ஃப்ளோ பண்ணும். ஸோ இந்த வேரியபிள்ல நான் வந்து ரிசல்ட் அப்படின்னு குடுக்குறேன். என்னன்னா, நான் குடுக்குற query வந்து அந்த இண்டெக்ஸ்ல வந்து உங்களுக்கு டிஸ்ப்ளே ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு நான் டைனாமிக்கலா ஃபிக்ஸ் பண்ணியிருக்கேன். நான் சர்ச் பண்றது மேட்ச் ஆகி, அது வந்து சஜஷன் மூலியமா எனக்கு காமிச்சு டிஸ்ப்ளே ஆகணும். ஸோ நெக்ஸ்ட் வந்து இது என்னன்னா ரிசல்ட் நம்ம குடுத்தது ரிசல்ட் வந்து பிரிண்ட் ஆகணும்னு சொல்லிட்டு குடுத்துட்டேன். இப்போ நம்ம சஜஷன் ப்ராட் வந்துருச்சு. இது எல்லாமே நீங்க கிளிக் பண்ணா வந்து வொர்க் ஆகும். அது கிளிக் பண்றதுக்கு நம்ம ஒரு சஜஷன் பார்ட் குடுத்து ஆகணும். இதுக்கும் மேட்ச் கொரி அப்படின்னு தான் சொல்லிக் குடுக்குறேன். ஸோ இது என்ன பண்ணுனா, உங்களோட ரெஸ்பான்சிபிள் டிஸ்ப்ளேக்கு யூஸ் ஆகும். நீங்க ஏதாவது ஒரு சம்திங் ஏல வந்து பனானா ஏ நீங்க கிளிக் பண்றீங்கன்னா ஆப்பிள் வரும். பி கிளிக் பண்ணா பனானா வரும். ஸோ இந்த மாதிரி சஜஷன் தான் சஜஸ்ட் பில்ட் பண்றதுக்கு பில்டிங் சஜஷன் குடுக்குறோம். ஸோ இதுல நான் என்ன குடுக்கணும், அதே ஃபங்ஷன் நம்ம இங்க டிஸ்ப்ளே பண்றது இஃப் கண்டிஷன்ல குடுத்து ஃபார் லூப் குடுத்த கண்டிஷன் நம்ம வந்து டிஸ்ப்ளே பண்றோம். நெக்ஸ்ட் அதே லோயர் கேஸ் வரும். ஸோ அதே போல நம்ம எப்படி வந்து இந்த ரிசல்ட்டுக்கு வியூ பண்ண கண்டிஷன் நம்ம குடுத்துருக்கணுமா, அதே கண்டிஷன் நான் இங்க அதே போல போடுறேன். ஸோ இது என்ன பண்ணா, அந்த லிஸ்ட் சஜெஸ்ட் பண்றதுக்காக வர கண்டிஷன் அவ்வளவுதான். ஸோ இது வந்து நான் குடுத்த லென்த் ஐட்டம் கவுண்டோட லென்த் நம்ம ஆல்ரெடி இங்க குடுத்துருப்போம். இது வழியா நமக்கு டிஸ்ப்ளே ஆகும். ஸோ இது வந்து என்ன பண்ணும்னா, அதே போல நம்ம ஆல்ரெடி குடுத்த ரிசல்ட் எப்படி நம்ம இது இருக்கோ, நீங்க ஃபர்ஸ்ட் இத பில்ட் பண்ணிடுங்க. இத பில்ட் பண்ணிட்டு நீங்க இருக்கிற கண்டிஷன் கிளாஸஸ் மட்டும் டிஃபைன் பண்ணிக்கோ. பில்டர் சஜஷன் மட்டும் மாத்துனா போதும். ஸோ இதுதான் வந்து நம்மளுக்கு கிரியேட் பண்ண பேசிக்கான ரிசல்ட்ஸ். ஸோ இப்போ உங்க ப்ரோகிராம் ரன் பண்ணி பார்த்தீங்கன்னா, யூ கேன் கெட் த அவுட்புட். ஸோ இதுதான் உங்களோட பேசிக் அவுட்புட்டா இருக்கும். ஸோ வந்து சர்ச் அப்படின்னு சொல்லிட்டு நான் வந்து ஆல்ரெடி மேல வந்து டிக்ளேர் பண்ணியிருப்பேன். இங்க டிக்ளேர் பண்ணியிருக்கேன். ஸோ இது சர்ச் ஐகானோட வரும். ஸோ இப்போ நீங்க வந்து உள்ள கிளிக் பண்ணிட்டு உள்ள போனீங்கன்னா, உங்களுக்கு இந்த மாரி பேஜஸ் வந்து வரும். இந்த மாரி பேஜஸ் உங்களுக்கு சஜஷன் காமிக்குதுல்ல, இதுதான் இங்க உங்களுக்கு சஜஷன் டெர்ம். இதுதான் வந்து சஜஷன் டெர்மோட பார்ட். நெக்ஸ்ட் இந்த query 0ல இருக்கு. ஸோ இங்க சர்ச்ல 0ல இருக்கா? கர்சர் வந்து மூவ் ஆயிட்டே இருக்கா? இதுதான் வந்து உங்களோட கிளியரோட ஆப்ஷன்ஸ். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் நீங்க வந்து ஆப்பிள் வந்து டைப் பண்றீங்க. இங்க கிளியருக்கு ஆப்ஷன் குடுத்தீங்கன்னா கிளியர் ஆயிடும். ஸோ இதுக்கான query இங்க போட்டாச்சு. நெக்ஸ்ட் வந்து ஆரோ. ஸோ இந்த ஆரோ நீங்க கிளிக் பண்ணீங்கன்னா பேக் டூ ஃபர்ஸ்ட் பேஜ்.
ஸோ மறுபடியும் உங்களால கிளிக் பண்ணி உள்ள வர முடியும். ஸோ இந்த கண்டிஷனும் நம்ம முடிச்சாச்சு. ஸோ நெக்ஸ்ட் நம்ம இப்ப என்ன பார்க்க போறோம்னா, இப்பதான் வந்து நம்ம ரிசல்ட் ஒரு query பார்க்க போறோம். ஸோ இதுவும் இந்த லென்த்தும் சேம் தான். இப்ப ஃபர்ஸ்ட் எக்ஸாம்பிள் நான் என்ன பண்றேன்னா, பனானாவும், ப்ளூபெர்ரியும் நான் வந்து குடுத்துருக்கேன். ஸோ பி நம்ம டைப் பண்ணினா, நீங்க பில இருக்கிற எல்லாமே உங்களுக்கு வந்து வரும். ஸோ இங்க பனானா, ப்ளூபெர்ரி வருது. ஈவன் ஸ்ட்ராபெர்ரில பி இருக்கிறதால உங்களுக்கு விசிபிள் ஆகுது. ராஸ்பெர்ரில பி இருக்கிறதால விசிபிள் ஆகுது. ஸோ இந்த மாரி கண்டிஷன்ஸ் தான் வந்து இந்த மேத் queryல வொர்க் ஆகும். ஏதாவது ஒரு ஃப்ரூட்ல ஒரு வேர்ட் நீங்க கிளிக் பண்ணாலும் உங்களுக்கு வொர்க் ஆகும். ஸோ ஏன்னு குடுத்தீங்கன்னா, ஆக்சுவலி இது எல்லா கண்டிஷன்லயும் ஏ விசிபிள் ஆகுறதால உங்களுக்கு அப்படி ஆகுது. ஸோ வந்து நான் வந்து பியர்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு நான் இங்க இப்போ குடுக்குறேன். குடுத்துட்டு நீங்க வந்து கேன்சல் பண்ணிக்க முடியும். ஸோ இதுதான் இந்த கண்டிஷன் நான் வந்து ஆல்ரெடி சொல்லியிருக்கேன். ஐ மீன் இந்த கண்டிஷன் கிளியரிங் கண்டிஷன். ஸோ இது வந்து ஆ பேசிக்கா உங்களுக்கு ரிசல்ட்டும் ஃப்ளோ ஆகுது. அண்ட் சஜஷனும் உங்களுக்கு காமிக்கிறதால, இது வந்து உங்களுக்கு 2 ப்ராப்பர்ட்டி கொண்டு இருக்கும். ஸோ இந்த இந்த வேல வந்து இது வந்து ஒரு இம்பார்ட்டன்ட்டான பார்ட். ஸோ இது வந்து செலக்டிங்கா நம்ம ஒரு டெக்ஸ்ட் எடுக்கிறதால உங்களுக்கு இந்த மாரி விசிபிள் ஆகும்.